ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட 5th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேஸ்லாம் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ வென்யூ சேம் கொதம்பி ஸ்டேடியம் வடோரோடாவில் வச்சு தான் நடக்குது. 18th February ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 3 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சுமே சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பேஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ 150 கீழே ஒரு முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169 ஒரு முறையும் 190க்கு மேலே ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டியூ வர்ற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்கள் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணலாம், ஆஃப் பிரேக்கு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணலாம். லெக் பிரேக் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ ஓவரால் பார்க்கையில் ஒரு சைடு பவுண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 55 மீட்டர்ஸ் தான் இருக்குது, ஒரு சைடு 63 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவுண்ட்ரி டைமென்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு டு எண்டு வந்து சேஞ்ச் ஆகிற ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கொஞ்சம் ரன்ஸும் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் ஒரு 140லேருந்து 160 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹை ஸ்கோர் ஆர்சிபி உமன், லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா யூபி வாரிஸ் உமன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 விக்கெட்ஸும் லாஸ்ட் 3 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸோட ஸ்கோர் கார்டில் நம்ம வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு, ஃபஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம். பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 5 விக்கெட்ஸும். செகண்ட் மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ் 7, ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் தேர்ட் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓவரால் 4 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ லாஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கேம்ஸ் லாஸ்ட் ஒரு 2 to 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு எப்படிலாம் விக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்டு, மீடியம் பேஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட் கிடச்சிருக்கு. ஓவரால் 15 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும். ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக் வந்து 7, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2, ஆஃப் பிரேக் 7, 11 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது ஹெட் ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. அந்த 4 முறையுமே மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ உமன் வந்து உள்ளே வர போகிறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் லாஸ் ஆனாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் அவங்க அலைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்லையுமே லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்ச் அலைவாக இருந்துச்சு. நிறைய ரன் அவுட் டிசிஷன், தேர்ட் அம்பையரோட ஒஸ்ட் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கான்ஃபிடென்ஸாக வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட எம்ஏ உமன் ப்ளே பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஜிஜி உமன்ஸில் ஆஷ் கார்ட்னரோட கேப்டன்சி சூப்பராக இருந்திருக்கு. அவங்க கேப்டன்சி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு, பேட்டிங் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே கூடியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், பேட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவலில் பெத் மூனே ஒல்வார்டட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தயானந்த் ஹேமலதா, ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின், ஹர்லின் டியோர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிம்ரன் ஷேக், தனுஜா கன்வர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சத்கரே, பிரியா மிஸ்ரா, அடுத்ததாக கஷ்வி கௌதம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்லனா குஜராத் ஜெயின்ஸ் உமன் சைடு இருக்குது. ஒரு வின்னிங் டீமாக வராங்க அப்படிங்கிற ரீசனுக்காக எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ நான் பர்சனலாக ஒரே ஒரு சேஞ்ச் வந்து எதிர்பார்க்குறேன். தயானந்த் ஹேமலதாவுக்கு ஒரு 2 சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இடத்த ஹர்லின் டியோல் வந்து நம்பர் 3ல ரிப்ளேஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசெண்டான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சேசிங்கில். கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடச்சிது. டியாண்ட்ரா டாட்டின் பேரில் நம்பர் 5ல் ஹர்லின் ஆடினாங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது, ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தயானந்த் ஹேமலதாவை நம்பர் 3 பொசிஷன்லேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா, ஸோ ஹர்லின் டியோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்களாங்கிறத மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆஷ் கார்னர், 2வது டியாண்ட்ரா டாட்டின் போல் பண்ண போகிறாங்க, 3வதாக பிரியா மிஸ்ரா, 4வதாக தனுஜா கன்வர். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸில் கஷ்வி கௌதமாக இருக்கட்டும், சத்கரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது.
இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வித் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக பார்த்துடலாம். பெத் மூனே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்குது, ஓப்பனிங்கும் வராங்க. ஒரு சிம்பிளான ஒரு சிமிலாரிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹெடில் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட்டு, இந்த வெனியூலையும் ஒரு மேட்ச் ஆடி செகண்ட் பேட்டிங்கில் டக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணையில் கொஞ்சம் தடுமாறுறாங்க பெத் மூனே அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இன்னொரு டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 350 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும். டபுள் ஆப்ஷன் பிளேயர் எஸ்திகா பாட்டியா ஆப்போசிட் டீமோட விக்கெட் கீப்பராக இருக்காங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணல இந்த மேட்சுக்கு பெத் மூனே பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. குறிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சிவிசி ட்ரை பண்ணுறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாரா ஒல்வார்ட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 76% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 13 ஆவரேஜ், வெனியூவில் 14 ஆவரேஜ்னு சொல்லி ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஜிஜி உமன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கிராண்ட் லீக்கில் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் இவங்க கூட கம்பேர் பண்ணல நிறைய நல்ல பிளேஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்மால் லீக்குக்கு ஒரு பேட்டிங் சைடு ஒரு ரிஸ்க் எடுக்கிங்க அப்படின்னா இவங்களை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தயாளன் ஹேமலதா ஹெட் 38 ஃபஸ்ட் பேட்டிங்கில், செகண்ட் பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 35 அப்படிங்கிறது அவங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. ஒரு கம்பேக் மேட்சாக கூட நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு மேட்ச் சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜான 7% இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஸோ ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேனுக்கு கூட ஒரு 30 ரன் வரைக்கும் நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஷ் கார்ட்னர், ஸோ போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிக்கு 98% பிக் பண்ணியிருக்காங்க. சிவிசி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, ஏன்னா இவங்க ப்ளே பண்ண 2 கேம்ஸ்லையுமே இது வரைக்கும் இவங்க தான் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக கூட வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கேப்டனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் டியாண்ட்ரா டாட்டின் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சிவிசிக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். விசியாக பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. ஸ்மால் லீக்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் ப்ளே பண்ணல, போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நீங்கள் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவிசி மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ஹர்லின் தியோல் ஹெட்ல 3 மேட்ச் ஆடி 30 ரன், வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 43 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் சேஸில் ஒரு 34, ஒரு எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் விக்கெட் போன டைமில் ஆடி கொடுத்துருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணலாம். ப்ரமோஷன் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் மஸ்ட்டாக நீங்கள் ஆஃப்டர் லைன் அப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த ஆர்டரில் இறங்க போகிறாங்கன்ட்டு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததாக சிம்ரன் ஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பேட்டிங்காக இருக்கட்டும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஆட்டதும் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய ஒரு ப்ராப்ளமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததாக தனுஜா கன்வர். ஸோ தனுஜா கன்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 5 விக்கெட்டு, வெனியூவில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே செகண்ட் போலிங்கில் நல்லா போலிங் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக போல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரிஸ்கியான ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும், எனக்கு 4 ஓவர்ஸ் போல் பண்ணும் ப்ரோ, டைட்டாகவும் போல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனுஜா கன்வர் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் செகண்ட் பவுலிங்கில். அடுத்ததாக சத்கரே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இல்லை. செகண்ட் போலிங்கில் ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கனாமி வைஸாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா ரிஸ்க்கு தான். ஸோ இவங்க கூட கம்பேர் பண்ணியாலும் நீங்கள் மற்ற பிளேஸ் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மேட்ச்சு பிரியா மிஸ்ரா. ஸோ பிரியா மிஸ்ரா 78% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் ஆடி பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனியூவில் செகண்ட் பவுலிங்கில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியூ ஃபேக்டர் இருக்கக்கூடிய கேமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேட்சஸும் நான் வந்து டியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பரோடாவில் வச்சு நடக்கக்கூடிய மேட்சஸ். ஸோ நல்லா பார்த்திங்க அப்படின்னா டியூ இருக்க ரீசனுக்காக செகண்ட் பவுலிங் ஸ்பின்னர்ஸ், அதுவும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நான் சொன்னது லெக் பிரேக் பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங்கில் இவங்களுக்கு நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கஷ்வி கௌதம். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ரேராக போங்க. ஸோ ஹெட் ப்ளே பண்ணல, ரீசெண்டாக பெருசாக விக்கெட்ஸும் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா பிஓபி லிச்ஃபீல்டு வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்குது. சப்னின் ஷக்கீல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ மற்றபடி நம்ம சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பிளேஸும் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நியூ பால் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கஷ்வி கௌதம், ஆஷ் கார்ட்னர், டியாண்ட்ரா டாட்டின் 3 பிளேஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டியாண்ட்ரா டாட்டினும் ஆஷ் கார்ட்னரும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெத் மூனேக்கு அகென்ஸ்டாக
அமேலியா கர் பார்த்திங்க அப்படின்னா 4 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் 3 முறை, ஷபினின் இஸ்மாயில் பார்த்திங்க அப்படின்னா 3 முறை, நெட்சவர் ப்ரூன் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. சஞ்சனா 1 முறை, என்டி கிளார்க் 1 முறை, ட்ரையான் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பெத்மூனிக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்போனண்ட்டில் இருக்க ரீசனுக்காக கொஞ்சம் பெத்மூனி சிவிசிக்கு பெஸ்ட் பிக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஸ் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். தயாளன் ஹேம்லதா பொறுத்த வரைக்கும் அமேலியா கர் 1 முறையும், ஹீலி மேத்யூஸ் 1 முறை, இஸ்மாயில் 1 முறை, சஞ்சனா 1 முறை, என்டி கிளார்க் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. லோரா உல்வாடட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அமேலியா கர் 4 முறை, ஹீலி மேத்யூஸ் 1 முறை, ஷபினின் இஸ்மாயில் 2 முறை, நெட்சவர் ப்ரூன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆஷ் கார்னர் பொறுத்த வரைக்கும் அமேலியா கர் 3 முறையும், இஸ்மாயில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெட்சவர் ப்ரூன் வந்து ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 14 பால் போல் பண்ணி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க ஆஷ் கார்னரை. என்டி கிளார்க் 2 முறையும், ட்ரையான் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. டியாண்ட்ரா டாட்டினையும் அமேலியா கர் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் வந்து 2 முறை, இஸ்மாயில் 2 முறை, ட்ரையான் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்லின் டியோர் பொறுத்த வரைக்கும் மேத்யூஸ் 1 முறை, ஸோ ஷபினின் இஸ்மாயில் 1 முறை, நெட்சவர் ப்ரூன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது ஜிஜி உமன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இம்பார்ட்டன்ஸான ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெத்மூனி ட்ரை பண்ணிக்கலாம். 2வது லோரா உல்வாடட், 3வது தயாளன் ஹேம்லதா, 4வது ஆஷ் கார்னர், 5வது டியாண்ட்ரா டாட்டின் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 6வது பிரியா மிஸ்ரா. ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் வேணும்னா ஹர்லின் டியோல்கிட்ட போய்க்கலாம். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேஃபாக நான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தனுஜா கன்வர் பார்த்திங்க அப்படின்னா என்னோட லெவலில் பிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எம்ஐ உமனோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் ப்ளே பண்ண போகிறோம், யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கிறதையும் டெப்த்தாக வந்து நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஓப்பனர்ஸில் ஹீலி மேத்யூஸும் எஸ்டிகா பாட்டியாவும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நெட்சவர் ப்ரூன், ஹர்மன்பிரீத் கவுர், அமேலியா கர், அமோன்ஜித் கவுர், சஞ்சனா, சஞ்சீவன் சஞ்சனா, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சன்கிரிடி குப்தா, ஸோ கலிட்டா, அடுத்து ஷபினின் இஸ்மாயில், லாஸ்ட்டாக ஷைகா ஷக் தான் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனில் இருக்காங்க. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போல் பண்ண போகிறா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். நெட்சவர் ப்ரூன், ஹீலி மேத்யூஸ், அமேலியா கர், இந்த 3 பவுலர்ஸுமே அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் ப்ளஸ் ஷபினின் இஸ்மாயில் பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் கோட்டாவும் முடிக்க போகிறாங்க. ஸோ 16 ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதிலே கவர் ஆகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் குப்தா ஒரு 2-3 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாங்க. ஷைகா ஷாக்கும் ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தான ஒரு அனாலிசிஸ் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஹீலி மேத்யூஸ் டாப் சிவிசி பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஹெட்வேட்டில் பேட்டிங்கில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் பவுலிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹீலி மேத்யூஸை நீங்கள் நம்பிக்கையாக சிவிசி உங்கள் கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் டீமில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் எஸ்டிகா பாட்டியா. ஸோ ஹெட்வேட்டில் 25 ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட் 22, செகண்ட் பேட்னா 28. லாஸ்ட் மேட்ச் 11 ரன்ஸில் அவுட் ஆகிட்டாங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர், டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. மினிமம் ஒரு 15 ரன் வரைக்கும் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெட்சவர் ப்ரூன் லாஸ்ட் மேட்ச் ஒரு 80 நாட் அவுட், பவுலிங்கில் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹெட்வேட்டில் பாருங்கள் 2 மேட்ச் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 59 ரன் 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச் ஆடி 24 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் லாஸ்ட் மேட்ச் மாதிரி பண்ணுறாங்க மும்பை அப்படின்னா நீங்கள் மீண்டும் இவங்கள்ட்ட ஒரு சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வினியோட பர்ஃபார்மன்ஸுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணையில் நல்லா இருந்திருக்கு. இப்போ ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் பாருங்கள் 128, அவுட் ஆனதே கிடையாது. 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே ஒரு டாப் சிவிசி பிக் 94% பிக் பண்ணியிருந்தாலும் சிவிசி கம்மியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இவங்க அடித்த அந்த 42 ரன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸஸ் வந்து நிறைய இருந்தது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. கிராண்ட் லீக்கில் நீங்கள் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து சிவிசி ட்ரை பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதிக பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் சிவிசி நீங்கள் போகிறதுல உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது ஹெட்வேட்டில் ஃபஸ்ட் பேட்டிங் 58 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 70 ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்வேட்டில் வச்சுருக்காங்க. வெனியூலையுமே ஒரு மேட்ச் ஆடி 42 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் அமேலியா கர். ஸோ சூப்பரான பிக்கு. ஸோ டாப் சிவிசியில் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இருக்காங்க. ஸோ ஹெட்வேட்டில் 4 மேட்ச் ஆடி 107 ரன் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வெனியூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 9 ரன் அடித்து 2 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காங்க. ஸோ ரிஸ்ட் ஸ்பின்னர். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆஸ் யூஸ்வலாக
நாம் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் இந்த பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அமோஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாப் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. இது வரைக்கும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே ரன்ஸ் அடித்தது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு சஞ்சனா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கும் பண்ணுறாங்க. சப்போஸ் பவுல் பண்ணி லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட்டுமே எடுத்தாங்க, பார்க்க முடிஞ்சது ஆஃப் ஸ்பின்னர் கூட. ஸோ சேஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஒரு 15-20 ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலிங் சான்ஸ் கிடைக்கிற ரீசனுக்காக ஒரு விக்கெட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்து சன்கிருதி குப்தா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வெளியில் ஒரு மேட்ச் ஆடி பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கும் பண்ணல, பேட்டிங்கும் பண்ணல, சும்மா தான் பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கலீட்டாவும் பவுலிங் பண்ணல லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும். வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. ஹெட்விக்கெட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி விக்கெட் எதுவும் எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் உமன்ஸ் ஐபிஎல்லில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்களோட ரெக்கார்டாக இருந்திருக்கு. சபினா இஸ்மாயில் உங்களுக்கு மஸ்ட் பிக், அதுவும் ஃபஸ்ட் பவுலிங் எக்ஸ்ட்ரானரியான பிக்காக இருப்பாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், நம்பர்ஸ் பார்த்தாலே 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காங்க. வெளியில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ லாஸ்ட்டாக சைகா இஷாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் சூப்பராக இருக்கும். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட் வந்து ஹெட்விக்கெட்டில் 5.75 எக்கனாமியில் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. வெனியூ பொறுத்த வரைக்கும் விக்கெட்லெஸ் தான். பட் 2 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதுவுமே ஃபஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேஸில் யாராவது 11 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா ஃபாரினர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நேஷ்னல் டீமோட கேப்டன்ஸு. ஸோ அவங்கள ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஃபாரின் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ரிஸ்க்கு. எஸ்திகா பாட்டியா தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த கமலினி ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான நியூ பால் பவுலர்ஸ் யாரெல்லாம் இருப்பா, டெத் பவுலர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கிறத பார்த்துடலாம். நியூ பால் பொறுத்த வரைக்கும் இஸ்மாயில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சனா, சைகா இஷாக் வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸை தனுஜா கன்வர் வந்து 15 பால் பவுல் பண்ணி 9 ரன் கொடுத்து 2 முறை அவுட் ஆகியிருக்காங்க. கார்னருக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேட்சர் ப்ரூன் பொறுத்த வரைக்கும் டியாண்ட்ரா டாட்டின் 1 முறை, ஆஷ் கார்னர் 1 முறை, சவுத் சக்கில் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எஸ்திகா பாட்டியாவை தனுஜா கன்வரும் ஆஷ் கார்னரும் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பார்த்திங்க அப்படின்னா கார்னருக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இது வரைக்கும் T20 கிரிக்கெட்டில் 3 முறை அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட்டாக அமேலியா கெர்க் அகேன்ஸ்டாக பேட்டில் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. டியாண்ட்ரா டாட்டின் 1 முறையும், கார்னர் 4 முறை, தனுஜா கன்வர் 1 முறை, கிப்சன் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அமோஜித் கவுரை கார்னர் 1 முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எம்ஏ உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக டாப்பில் இருக்கக்கூடிய 5 பிளேஸுமே உங்களுக்கு நான் டிக் பண்ணிக்கிறேன். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரானரி பிளேயரும் கூட. ஸோ இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 5 பிளேஸ் போக சபினா இஸ்மாயிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா சைகா இஷாக் அப்படிங்கிற மாதிரி என்னோடய 7 பிளேஸ் நான் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நாம் வந்து ஒரு பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அதை வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெத் மூனி, டியாண்ட்ரா டாட்டின், ஒல்வாலட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரியுறாங்க. எம்ஏ பொறுத்த வரைக்கும் ஹர்மன்பிரீத் கவுர், அமேலியா கெர்க், எஸ்திகா பாட்டியா இவங்க 3 பேர் நீங்கள் ட்ரை பண்ணது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃபான சிவிசி பிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் கார்னர் இருக்காங்க, ஹீலி மேத்யூஸ், நட்சர் ப்ரூன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸும் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பெத் மூனே, எஸ்திகா பாட்டியா 2 பேருமே டாப்பில் ஆடக்கூடிய டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பிளேயர்ஸ். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டர்ஸில் ஹர்மன்பிரீத் கவுரும் ஹர்லின் டியோர் கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் ஹீலி மேத்யூஸ், நட்சர் ப்ரூன்ட்டு, அமேலியா கெர்க், ஆஷ் கார்னர், டியாண்ட்ரா டாட்டின் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சபினா இஸ்மாயில், அடுத்து பிரியா மிஸ்ரா, இந்த 2 பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃபாக ஆஷ் கார்னர், வைஸ் கேப்டன் சேஃபாக நட்சர் ப்ரூன்ட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபுல் அப்டேட் வந்து கொடுப்போம். கிராண்ட் லீக்கான டீம்ஸ், ஸ்மால் லீக்கான டீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறது ஃப்ரீயாக எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.